welcome back to my channel Dimple Swings. So இந்த வீடியோல உங்க எல்லாரையுமே மீட் பண்றதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கும் நிறைய விஷயம் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முதல்ல ஒரு சில விஷயங்கள் நோட் பண்ணிருக்கேன். அதுக்கு எல்லாமே நம்ம சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். என்னன்னா லாஸ்டா நான் ஒரு டே நைட் ஸ்கின் கேர் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலாம், நான் எப்படி அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்றேன், எங்கெங்க ப்ராடக்ட் எடுத்தேன், என்ன ப்ராடக்ட்ஸ் எடுத்தேன், என்ன யூஸ் பண்றேன்னு எல்லாம் நான் காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடைச்சிருந்துச்சு. ரொம்ப ஹாப்பி, எனக்கு ரொம்ப பூஸ்டிங்கா இருந்துட்டு அந்த விஷயங்கள் ஏன்னா நிறைய என்னோட கிளைண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபாலோவர்ஸ், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் பர்சனலாக ஒரு குறிப்பிட்டு சொன்ன ஒரு 7-8 பேர் என் கூடயே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திங்ஸ் எங்கே வாங்கலாம் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. இதை வாங்கவா, நான் ஆல்ரெடி இதை பாவிக்கிறேன், ஸோ இதை நான் மாற்றலாமா, நான் இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணலாமா, என்னோட ஸ்கின் டைப் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எஃபெக்ட் ஒன்று அந்த வீடியோ கொடுத்துருன்ட்டு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. என் கூட ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, ஸ்கின் கேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். என்னால் முடிஞ்சால் நான் பண்ணுற விஷயங்களை தான் நான் ஷேர் பண்ணுவேன். எப்பயுமே யூடியூப்பில் வர எல்லாமே 100% கன்ஃபார்மான ஒரு நியூஸ்ன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய மேக்கப் டுட்டோரியல்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்றது தான் என்னோட ஐடியா. ஏன்னா என்னோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பண்ணிப்பேன். அதை தான் நான் காமிப்பேனும் போல. பட் ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரிவ்யூஸாக கட்டாயம் நான் கொடுப்பேன். ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ் கட்டாயம் நான் கொடுப்பேன். ஸோ உங்களோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கி நீங்கள் கட்டாயம் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ அந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னுடைய பேக்ரவுண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பேக்ரவுண்ட் மாறி இருக்கு. என்னோட ரூமுக்கு வந்துருக்குது. என்னன்னா, நாங்கள் இப்போ தான் நியூ ஹோம் சேஞ்ச் ஆகிருக்கோம். ஆல்ரெடி நான் வீடியோஸில் சொன்ன மாதிரி ரொம்ப நாய்ஸியெல்லாம் இருந்து இல்லையா என்னுடைய வீடியோஸ் எல்லாமே. ஸோ அது என்னுடைய ஷாப்பில் மேக்கப் ஸ்டூடியோவில் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் அப்படியே சேஞ்ச் பண்ணுறேன். ரூமுக்கு நிறைய செட்டிங்ஸ் பண்ணிருக்கு. இன்றைக்கி நான் அதுக்காக தான் ஷாப்பிங் போகிறேன். எல்லாம் திங்ஸ் எல்லாம் கொண்டு போட்டவர்கள் அப்படியே இருக்குது. ஃபுல் அரேஞ்ச்மெண்ட் ஒன்று பண்ணணும், பேக்ரவுண்ட் செட்டிங்ஸ் ஒன்று பண்ணணும் வீடியோஸுக்காக. ஸோ அந்த விஷயத்துக்காக தான் கிளம்ப போகிறேன். அதுக்காக தான் ஒரு மார்னிங் ரொட்டீனோட எப்படி என்னோட டே மேக்கப்பை நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் நான் காமிக்க போகிறேன். பிகாஸ் என்னோட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ டே மேக்கப் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காமிங்களே ஒரு ஐடியாவுக்காக அப்படின்ட்டு. ஸோ தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம், தொடர்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் தெரியல, ஏதாவது ஒரு ஐடியா எடுக்கலாம், எப்படி என்ன மாதிரி டே அவுட் மேக்கப் ஒன்று ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னோட வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் என்னோட ஃபேஸை பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி பண்ணிவிட்டேன். நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு தான் காமிக்க போகிறேன். ரொம்ப டல்லாக இருக்குது. பிகாஸ் எனக்கு ரொம்ப இந்த வீக் ஃபுல்லாகவே ரொம்ப பிஸி, ரொம்ப டயர்ட். என்னுடைய கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப கலக்கமாக இருக்குது. ஸோ அவ்வளோ டயர்ட் அந்த ஃபேஸில் எனக்கு அது தெரியுது. அண்ட் நான் ஃபர்ஸ்ட்டாக நான் பண்ண வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு கோல்டு ஃபேஷியலுக்கான வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த டைமில் நான் ஸ்க்ரப் பண்ணி பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் அப்போ ரிமூவ் பண்ணது தான். இப்போ 3 வீக் ஆகுது அந்த வீடியோ பண்ணியே. பட் நான் அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை. ஸோ ரொம்ப டல்லாக இருக்குது. ஸ்கின் கேர் பண்ணிகிட்ருக்கிறபடினால, மிஸ் பண்ணாமல் பண்ணிகிட்ருக்கிறபடினால ஸ்கின் ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகிக்கிட்டு இருக்குது. முக்கியமாக நான் சன்ஸ்க்ரீன் தொடர்ந்து டேயில் நான் யூஸ் பண்ணுறதுனால என்னோடய ஸ்கின் கொஞ்சம் ப்ரொடெக்டாக பாதுகாத்துட்டு இருக்குது. இருந்தாலும் பட் ரொம்ப டல் தான். கலர்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. நான் அதோட தான் நான் ஸ்கின் கேரோட தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கிறேன், டே மேக்கப் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே வாங்க போகலாம், நம்ம பார்க்கலாம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபுல்லாகவே வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு யூஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயம் மறக்காமல் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள. ஸ்டார்ட் பண்ணுறப்போ நான் வெளியே கிளம்பும் போது என்ன மாதிரி ரெடி ஆக போகிறேன், என்னோட ஃபேஸோட ஸ்கின் கேர் என்ன மாதிரி, அண்ட் என்ன மாதிரி நான் அதுக்கப்புறம் ஒரு சிம்பிள் மேக்கப்போட நான் என்னோட டேயை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு தான் காமிக்க போகிறேன். குளிச்சுட்டு எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு இப்போ ஓகே. இப்போ ஆல்ரெடி கிளென்ஸ் பண்ணனால நான் டானர் யூஸ் பண்ணி லிப் பாம் போட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் எல்லாம் பண்ணுறது காமிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டாக நான் என்னோட உங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப ஆசைன்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த சீரம் டாக்டர் ரசலோட சீரம், அதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். லைட்டாக ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப நான் எடுக்கலை. நான் ஏன்னா நைட்டும் நான் யூஸ் பண்ணேன், நைட் ஸ்கின் கேரும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மார்னிங் எகெயின் என்னோட டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக
சோப்பில் நான் வந்து பப்பாயா சோப் யூஸ் பண்ணுவேன், நேச்சர் பவர் பப்பாயா. ஸோ அந்த சோப் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளென்சர் யூஸ் பண்ணிவிட்டு டான் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் விஷயத்தை காட்டுறதுக்காக. அதனால நான் இப்போ வந்து போட போகிறது வந்து டாக்டரோட சீரம், டாக்டர் ரசலோட சீரம். டாக்டர் இது எல்லாமே எனக்கு ரொம்ப வந்து டைம் இல்லாமல் போயிட்டு, ஏன்னா நாங்கள் வந்து வீடு மாறணும், அதுக்கப்புறம் எனக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் ஆயிருந்துட்டு, ஸோ அதனால் என்னால் எதுவுமே சரியாக பண்ணிக்க முடியலை. அதனால் ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக தான் இருக்குது. எனக்கு பெருசாக பிடிக்கல என்னோடய ஃபேஸ், உண்மைக்கு சொல்ல போனால் ரொம்ப டல்லாக இருக்குது. ரீசன் நான் ஸ்கின் கேர் எதுவும் பண்ணல. அதோட 8 மாதமாக நான் பாவிச்சிட்ருக்கேன். இன்னைக்கு தான் நான் வாங்கணும், இன்னும் இன்றைக்கி நான் போகிறேன் இதெல்லாம் வாங்க தான். ஸோ 8 மாதமாக நான் பாவிச்சிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீம். டேக்காக நான் யூஸ் பண்ணுவேன், மார்னிங் டைம் நான் வெளியே போகும்போது யூஸ் பண்ணுற க்ரீம். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன மாய்ஸ்சரைசர் க்ரீம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் சீரத்துக்கு மேலே நீங்கள் பூசிக்கலாம். இப்போ ஃபேஸ் வந்து அவ்வளோ நல்ல மாதிரி எனக்கு தோணலை. இட்ஸ் ஓகே, பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கிற ஃபேஸை மட்டும் நம்ம காட்டி பிரயோஜனம் இல்லை. பிகாஸ் கொஞ்சம் நம்ம டல்லாக இருக்கும் போதும் நம்ம எப்படி அதை ரிகவரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் காமிக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் கட்டாயம் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு நான் ஆல்ரெடி வீடியோஸில் காட்டியிருந்தேன். விட்டமின் ஈயோட சன் பிளாக் க்ரீம் 2 கையிலையும் இப்படி எடுத்துட்டு லைட்டாக அப்படி தேய்ச்சிட்டு டேப் பண்ணிக்கணும். சன்ஸ்க்ரீன் ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா இப்போ அவ்வளோ வெயில் அடிக்குது வெளியே, சரியான வெயில், தாங்கிக்க முடியல வெயிலோட வெப்பம். அதாவது வேர்க்க மாட்டேங்குது, ஆவியுது. ஸோ எனக்கு கம்மி மாதிரி ஃபீல் ஆகுது. நான் இன்னும் கொஞ்சம் எடுக்கப்படுறேன். கழுத்து, காது, பேலன்ஸ் கையில் இருக்கிறதுனா நீங்கள் கையில் தேய்ச்சிக்கோங்க. பர்சனல் யூஸுக்காக நான் பாவிக்கிற ஒரு ஃபவுண்டேஷன். நான் நார்மல் டேஸில் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறது இல்லை, நான் யூஸே பண்ண மாட்டேன். ஒரு ஃபங்க்ஷன் டைம்னா மட்டும்தான் இந்த ஃபவுண்டேஷன் நான் யூஸ் பண்ணுவேன் இன்றைக்கி. பட் பரவாயில்ல, ஓகே. என்ன சொன்னால் ஒர்க்குக்கு போகிறவங்க, மார்னிங் ஒர்க்குக்கு போகிறவங்க பெரும்பாலும் வந்து யூஸ் பண்ணுறது உண்டு, ஃபவுண்டேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்காக நான் இப்போ இதை யூஸ் பண்ண போகிறேன். லைட்டாக பெருவிரலில் இப்படி லைட்டாக எடுத்துட்டு கம்ஃபர்ட் பவுடர் யூஸ் பண்ணுறவங்க வளமையாக பிங்க் பவுடர் ஏதாவது யூஸ் பண்ணுறவங்க அப்படி யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி என்ன மாதிரி நிறைய பேருக்கு பழக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் பேபி பவுடர் யூஸ் பண்ணுறது. ஸோ அப்படியானவங்க நீங்கள் பேபி பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம். வந்து என்னோட ஐப்ரோஸில் பண்ணிப்பேன் ப்ரௌன் கலர் பென்சிலால். தென் வந்து நான் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன். ஸோ இவ்வளவு தான் என்னோட மேக்கப். ஸோ எல்லாமே பண்ணிவிட்டு ஃபினிஷ் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் லுக். டே அவுட்டுக்கான டிம்பிள் இப்படித்தான் ரெடியாகி போவேன். ஸோ ரொம்ப சிம்பிள். இன்றைக்கி தான் நான் வந்து ஃபவுண்டேஷன் சரி நான் யூஸ் பண்ணி காமிப்போம். ரொம்ப நார்மலாக காமிக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது கூட இல்லை, நான் அப்படியே ஒரு பன்னொன்று எடுத்து அடிச்சுட்டு நான் அப்படியே கிளம்பி போயிடுவேன். ஸோ மார்னிங் டைம் ஸ்கின் கேர் வித் என்னோட டே அவுட் மேக்கப் இப்படித்தான் எந்த நாளுமே இருக்குது. ஸோ பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க, ஆல்ரெடி என் கூட ட்ராவல் பண்ணுறவங்க, என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்க, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோட கிளைண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இது மட்டும் நீங்கள் வந்து மார்னிங் என்ன மாதிரி ஐடியா இல்லை அப்படின்னு சொன்னால், ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஐடியா ஒன்று கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். பிகாஸ் இது எல்லாமே மேக்கப் அப்படிங்கிற விஷயத்துக்கு முதல்ல நமக்கு தேவை வந்து நம்மளோட ஸ்கின் கேரை நம்ம மெயின்டைன் பண்ணுறது, நம்மளுடைய ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறது, நம்மளோட ஸ்கின்னோட ஹெல்த்தை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நான் அதுக்காக தான் ரொம்ப ட்ரை பண்ணுறேன், எல்லாருமே இந்த விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதுதான் விஷயம். இப்படித்தான் நான் வந்து இப்போ ஷாப்பிங் போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் ஒன்றுமே நம்ம பண்ணலை. வீடு நான் நினைக்கிறேன் நேற்று தான் மாறலாமா, நேற்று தான் வந்து திங்ஸ் எல்லாம் போட்டு
போட்ட மாதிரி அப்படியே இருக்குது. ஸோ ஃபுல் செட்டிங்ஸ் ஒன்று பண்ணணும். ஏன்னா நான் இங்கே தான் வீடியோஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் பண்ண வீடியோஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லியிருந்தேன். பின்னுக்கெல்லாம் ரொம்ப நாய்ஸி ஆயிடுச்சு. ஏன்னா அது வந்து என்னோட ஷாப்பில் வச்சு நான் வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இதுக்கப்புறம் அப்படி இல்லை, ரொம்ப கிளியரான வாய்ஸோட என்னோட வீடியோஸ் வந்து வரும். ஸோ செட்டிங்ஸ் பண்ண இருக்குது, அதுக்காக தான் திங்ஸ் எல்லாமே நான் வாங்குறதுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். அந்த டைமில் தான் ஒரு வீடியோ ஒன்று பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் லேட் ஆகிட்டு வீடியோ, லாஸ்ட் வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் கொஞ்சம் கேப் வந்து அதிகமாகிட்டு என்னால் பண்ண முடியாமல் போயிட்டு, கொஞ்சம் ஒர்க் பிஸி அப்படி இப்படின்றனால என்னால் பண்ண முடியலை. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. தொடர்ந்து ஸ்கின் கேர் விஷயத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, ஆல்ரெடி பார்த்து இப்போ தான் வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, என்ன மாதிரி பண்ணலாம், எங்கே வாங்கலாம் திங்ஸ் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஐடியா இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி என்னோட மெசேஞ்சர் பேஜ், அதாவது பேஜில் டிம்பிள்ஸ் மேக்கப் ஸ்டுடியோ பேஜில் இருக்க மெசேஞ்சரில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா என்னால் முடிஞ்ச இருப்ப நான் கட்டாயம் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப அழகான பேக்ரவுண்டோட நான் எப்படி என்னுடைய ரூமை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கூட கட்டாயம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் காமிப்பேன். ஸோ ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டோட நெக்ஸ்ட் வீடியோ வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணுறேன். ஸோ see you soon. கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.